ஓம் சாந்தி. நாம் உலகத்தை வென்ற ஆத்மா. நாம் சகஜ முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் கலங்கரை விளக்கமாக இருக்கும் ஆத்மா. ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல. அவர் நம்முடைய தந்தை என்பதில் நமக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்கின்றதோ அதுபோல மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயம் செய்விக்கின்றோம். பிறகு அவர்களிடம் அபிப்பிராயத்தை எழுதி வாங்குகின்றோம். அப்பா, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களை சந்தித்திருக்கின்றேன். தந்தைதான் நமக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தையும் சொல்லி புரிய வைக்கின்றார். நாம் சிவத்தந்தையிடம் செல்கின்றோம். தந்தை இந்த ரதத்தில் வந்து படிப்பு சொல்லித் தருகின்றார். அவர் ஆத்மாக்களாகிய நம்மை உடன் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து அவசியம் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை மிக மேலான சுப்ரீம் தந்தையாக இருக்கின்றார். மிக மேலான ஆசிரியராக, குருவாக, எல்லையற்ற சத்கதி அளிப்பவராக, மேலும் சாந்தி அளிப்பவராகவும் இருக்கின்றார். பகவான் ஒருவரே தந்தையாக இருக்கின்றார். அந்த தந்தையிடமிருந்துதான் சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் நம்முடைய உடல், மனம், செல்வத்தின் மூலம் செலவு செய்து நமக்கான ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். கல்ப கல்பமாக நாம் தான் செய்கின்றோம். நாம் தான் நிச்சய புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்போது நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்ற ஞானம் கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு சுப்ரீம் தந்தையாவார். நமக்கு லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. நாம் இந்த ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய உடல், மனம், செல்வத்தினால் குப்த ரீதியாக இந்த சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தையும் குப்தமாக இருக்கின்றார். நாம் போகும்போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்கின்றோம். சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் சுற்றுகின்றோம். இந்த பழைய உலகத்தில் நமக்கு இது
கடைசி பிறவியாகும். ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக நாம் தந்தையிடம் யோகம் செய்கின்றோம். அதற்காக தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுகின்றோம். தந்தை புது உலகை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. அவர் நமக்கு உலகத்தின் ராஜ்ய பதவியை தருகின்றார். நாம் இந்த கடைசி பிறவியில் மட்டுமே பவித்திரமாக ஆகின்றோம். இப்போது நாம் புது உலகத்திற்கு செல்ல இந்த பழைய உலகத்தை மறந்து விடுகின்றோம். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதனால் நாம் பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். மோகமானது நமக்கு புது உலகத்தின் மீது இருக்கின்றது. காமம் மகா சத்ரு. அதை வெல்வதன் மூலம்தான் நாம் உலகை வென்றவராக ஆகின்றோம். இப்போது தந்தை வந்திருக்கின்றார். அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக நமக்கு ராஜ்யபாக்கியம் தந்துவிட்டு தந்தை வானப்பிரஸ்த நிலையில் சென்று விடுகின்றார். நாம் பாவனமாகி பாவன உலகம் மற்றும் உலகின் மாலிக்காக ஆகின்றோம். ஆகையால் நாம் ஒருவர் மற்றவருக்கும் நினைவுபடுத்துகின்றோம். இந்த பிராமண பிறவியே விசேஷமானது. பிராமண தர்மமும் கர்மமும் விசேஷமானது என்றாலே அனைத்திலும் உயர்ந்தது. நாம் பிரம்மா பாபாவை பின்பற்றுகின்றோம். நான் விசேஷ ஆத்மா என்பதை மட்டும் நினைவில் வைப்பதால் இயல்பாகவே தந்தைக்கு நிகரான நிலையை சுலபமாக அனுபவம் செய்கின்றோம். நினைவின் சொரூபமே சக்தி வாய்ந்த சொரூபமாக்கும். எப்படி தந்தை மற்றும் ஞானம் குப்தமாக உள்ளதோ அதேபோல் புருஷார்த்தமும் நாம் குப்தமாக செய்கின்றோம். அமைதியாக நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தையை நினைவு செய்கின்றோம். பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இதிலிருந்து மோகத்தை நீக்கிவிடுகின்றோம். பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். புத்தியை புது உலகில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். பிராமண வாழ்வின் விசேஷங்களை இயல்பான இயற்கையாக்குபவராக சகஜ முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா நாம். தூய்மை மற்றும்
அமைதியின் ஒளியை நாலாபுறமும் பரப்பக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.